கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோபுவின் சரித்திரம், அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 8, 9, 10 வசனங்கள். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டு நாம் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவர்களாகி நாம் இந்த சம்பவத்தை நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோபு இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஆரோக்கியத்தையும் இழந்து, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு வர காரணம் தேவன் அவனுக்கு அனுமதித்த ஒரு சோதனை. இந்த யோபை குறித்து தியானித்தோமையானால், யார் இந்த யோபு? தேவனிடத்திலிருந்து, பரலோக தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவன், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன், தேவனுடைய தாசன். அந்த யோபின் வாழ்க்கையில தேவன் இப்படி ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். தேவன் அறிந்து அனுமதிக்கிறார். அப்படி தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனையினால் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனங்கள் எதை உணர்த்துகிறது தெரியுமா? யோபு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜீவன் மாத்திரமே அவனுக்கு மீதியா இருக்கிறது. மற்றபடி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து போய்விட்டான். அவனுக்கு அன்பா இருந்த மனைவி கூட இப்பொழுது அவனை தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுகிற நிலையில் மாறிவிட்டாள். இந்த சமூகத்தில், இந்த வசனங்களில் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும், இந்த நாளில் கர்த்தர் தேவபிள்ளைகளாகி நமக்கு உணர்த்துகிறது என்ன தெரியுமா? தேவபிள்ளைகளாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், தேவ சித்தம், தேவ திட்டம் யாருடைய வாழ்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு சோதனையின் பாதை, ஒரு உபத்திரவத்தின் பாதை, ஒரு புடமிடப்படுகிற அனுபவம் நிச்சயமா இருக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நிச்சயமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்மைகள் எல்லாம் உடனே கிடைக்கிறது போல இருக்கும், யோபுவின் முன்னிலைமை போல. ஆனா அதன் பிற்பாடு தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கிற ஒரு சோதனையின் பாதை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். தாவீதின் வாழ்க்கையில இருந்தது, யோசேப்பின் வாழ்க்கையில இருந்தது. யோசேப்பு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் அவனுக்கான புடமிடப்படுகிற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. தாவீதின் வாழ்க்கையில் இருந்தது. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடுதான் தேவன் அவனை உருவாக்கும்படியாய் அந்த சோதனை பாதையை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். ஆனா இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது. யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தரின் செயலின் முடிவையும் நாம் கண்டிருக்கிறோம். தேவன் இவை எல்லாவற்றையும் எதற்காக? தமக்கு பிரியமாய் நடந்து கொள்கிற, தாம் நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் தெரியுமா? யோபின் வாழ்க்கை இந்த நிலையை அழிந்து போகும்படியாய் அல்ல, அவன் முன் இருந்ததை காட்டிலும் இரட்டிப்பான நற்சீரை அவனுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் அவனை புடமிடுகிறார். தாவீது ராஜாவின் அரண்மனையில் ஒருவனாய், ராஜாவின் மருமகனாய், அவனுக்கு ஊழியக்காரனாய், அவனோடு கூட இணைந்து வேலை செய்யும்படியா தேவன் அவன் மேல் அபிஷேகத்தை வைக்கவில்லை. அவனை, தாவீதை ராஜாவை மாற்றும்படியா தேவன் அவனை அபிஷேகித்தார். அந்த ஸ்தானத்திலே அவனை கொண்டு அமர்த்த வேண்டுமானால், அவனை உருவாக்க வேண்டும். அவனை உருவாக்க வேண்டுமானால் அவனை உபத்திரவத்தின் குகையிலே வெளியே புடமிடுவது போல அவனை புடமிட்டு அவனை உருவாக்க வேண்டும். அதே போலதான் யோசேப்பையும், தகப்பன் வீட்டிலே மற்ற சகோதரர்களை காட்டிலும் தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டவனாய் பலவர்ண அங்கியை தரித்துக் கொண்டு சந்தோஷமா வாழ்றதுக்காக தேவன் அவனுக்கு என்ன கொடுக்கல? தரிசனம் கொடுக்கல. எல்லாரை காட்டிலும் யோசேப்பை உயர்த்தி, யோசேப்பின் தேவனாய் அறியப்பட, தேவன் மகிமைப்பட, எகிப்திலே அவனை அதிபதியாய் உயர்த்தி வைக்க தேவன் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் பாதையை உருவ நடந்து கடக்க வேண்டும். இதே போலதான் தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் யோபுவின் முன்னிலைமையை போல
ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான அனுபவம் அதிலே இருக்கிறோமா? இல்லை அதற்கு அடுத்ததாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கு, புடமிடப்படுகிற அனுபவம், இப்படிப்பட்ட சோதனையின் காலத்தில் இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முன்னிலையில் இருந்தாலும் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சோதனை உண்டு. அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பொன்னாக விளங்க செய்வதற்காக. அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது போல அழிவில்லாத விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது பசும் பொன்னால் விளங்கும்படியாகவே நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கிறார். அப்படி சோதனையின் காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இது உன்னுடைய முடிவு அல்ல. யோபுவை பார்த்து யோபுவின் மனைவி சொன்ன அந்த வார்த்தை யோபுவின் குடும்பத்தின் முடிவு அல்ல. தாவீதை குறித்து சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் நினைத்த காரியம் தாவீதின் முடிவு அல்ல. யோசேப்பை குறித்து யோசேப்பின் சகோதரர்களும் அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்த போத்திபாரின் மனைவியும் அவர்கள் நினைத்த காரியங்கள் யோசேப்பின் முடிவு அல்ல. சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாமல் சத்ருவே ஒரு சோதனையை கொண்டு வந்தா கூட அது தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவர்களை உயர்த்தும்படியான நன்மைக்கான ஒரு பாதையாய் அதை மாற்றுவதுதான் நம்முடைய தேவனின் அது ஒரு ஸ்டைல். நம்முடைய ஆண்டவரின் வழிகளும் அவருடைய நினைவுகளும் நம்மால் கிரகிக்க கூடாதவைகள். அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, அதே போல நம்மை குறித்து அவருடைய நினைவுகளும் வழிகளும் மேன்மையானது, மகிமையானது. தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாக எவ்வளவு பெரிய உபத்திரவம் வந்தாலும், என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், நேசித்த உறவுகள் கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வார்த்தைகள் நம்மை பார்த்து பேசுகிற அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தைரியமாய் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்துல நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி அமர்ந்து. உனக்கு ரட்சிப்பு உன் தேவனிடத்துல இருந்து வரும். யாரிடத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வருமோ, யாரிடத்திலிருந்து உனக்கு நன்மை வருமோ, யாரிடத்தில் உன்னுடைய எதிர்காலம் இருக்கிறதோ, ஒரு மகிமையுள்ள எதிர்காலம் இருக்கிறதோ, அவரை நோக்கி காத்து, அவரை நோக்கி அமர்ந்து, நிச்சயமா இது வரும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்து. நமக்கு தான் தாமதம் போல இருக்கு. கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஒரு நிமிஷமும் பிந்தாம கர்த்தர் என்ன செய்வார்? தம்முடைய வார்த்தையை தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தாவீது, யோசேப்பு, யோபு இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு சாட்சிகளா இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வார். அவர்களை உயர்த்தின தேவன் நம்மை உயர்த்துவார். முந்தின சிறை பார்க்கிலும் நற்சீராய் அவர்களுடைய வாழ்க்கையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில இம்மையில நூறத்தனை மறுமையில நித்தியச்சும் என்கிற நற்சீரான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நம்முடைய தேவன் நிரூபித்து நம்மை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். இன்னொரு காரியத்தை தேவன் நினைப்பூட்டுகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சோதனை வர்றது நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல் தெரியுமா? அது என்ன சோதனை, என்ன யூஸ்ஃபுல்? ஒரு பக்கம் யோபுவை போல நாம் உருவாக்கப்படுவோம், தாவீதை போல நாம் உருவாக்கப்படுவோம், யோசேப்பை போல நாம் உருவாக்கப்படுவோம். அதே நேரம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவன் தெள்ள தெளிவாய் நமக்கு காண்பித்து தருவார். யோபுவுக்கு அன்பாயிருந்த மனைவி இப்பொழுது அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் யோபுவை குறித்து பிசாசு சொன்ன வார்த்தை. அப்போ பிசாசு யாரெல்லாம் பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லி யோபுக்கு என்ன பண்ணிருக்கோம்? இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். அதே போல தாவீதினுடைய வாழ்க்கையில அமலேக்கியர் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னோடு கூட இருந்தவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிடித்து கொண்டு போகும் பொழுது 600 பேர் கல்ல எடுக்கிறாங்க. யாருமே என்ன பண்ணல, தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்ப அந்த சூழ்நிலை தாவீதுக்கு ஒரு நன்மை. ஏன்னா கர்த்தரை தவிர்த்து வேற யாருமே நமக்கு சப்போர்ட் கிடையாதுன்னு தாவீதுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதே நேரம் யோசேப்பின் வாழ்க்கையில பானபாத்திரக்காரன் கிட்ட உதவி கேட்கிறான். ஆனா பானபாத்திரக்காரன் அவனை மறந்து போயிட்டான். மீண்டும் பானபாத்திரக்காரன் அவனை நினைவு கூர்ந்து அவனை குறித்து பாவனிடத்துல சொல்லி யோசேப்புக்கு ஒரு உயர்வு வந்தாலும் இப்பொழுது அந்த மகிமையில 1% கூட பானபாத்திரக்காரன் கிட்ட போகாது. ஏன்னா அவன் தான் அவனை மறந்துட்டான். 2 வருஷமா மறந்துட்டான். இது எல்லாமே எதற்காக தெரியுமா? தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியம், ஒரு சின்ன விஷயம் கூட
தேவனைகளாக நாம் தேவ சமூகத்திலிருந்து அதை யோசித்தோமே ஆனால் அதுல நமக்கு ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் செஞ்சிருப்பார். என வசனம் அதை தெளிவாய் சொல்கிறது. ரோமர் 8:28 அன்றையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனைகளாக நாம் இதை வந்தவர்களால் எந்த ஒரு காரியத்துக்கும் சோர்ந்து போகாமல், எந்த ஒரு காரியத்தை நினைத்தும் கலங்காமல், தேவனைகளாக நாம் என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சோதனையின் காலம் நிரந்தரம் அல்ல. தாவீது, யோபு, யோசேப்பு, இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கூட சிலுவை அவரை அழிப்பதற்கல்ல, அவரை ஜெயித்தவராய், சகலத்தையும் ஜெயித்தவராய், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய், முடிந்தது என்று சொல்லி தாம் வந்த காரியத்தை ஜெயத்தோடு முடித்து பிதாவின் வலது பாரிசத்திலே வீட்டிற்கும்படியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த ஒரு நல்ல தருணம் தான் சிலுவை. இதே போல நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது தேவன் அனுமதித்த எல்லா சோதனையும் நம்மை உருவாக்க, நம்மை பலப்படுத்த, முக்கியமாய் நம்மோடு கூட இருக்கிறவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள, யார் யார் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் நாம் நம்ப மாட்டோம், சாப்பிட்டு போக மாட்டோம், ஆலோசனை கூட கேட்க மாட்டோம். எந்த தேவைனாலும் கர்த்தர்கிட்ட கேட்போம். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தருக்குள் முழுமையால் மகிழ்கிற தேவஜனங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுவோம். அதே நேரம் யோசேப்பை போல, தாவீதை போல, யோபை போல யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் தேவ பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க, தங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்து அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியால் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை வெளிப்படுத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு தேவ ஜனங்களால் மேலான அனுபவத்தை தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவன் நல்லவர், கைவிடவே மாட்டார். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறைய